Praise the Lord. Hallelujah. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே உங்கள் யாவரையும் இந்த நேரில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். மீண்டுமாய் ஆண்டவர் நமக்கு ஜீவனை கொடுத்து கிருபையை கொடுத்து அவர் சமூகத்தில் வந்து அவரை துதிக்கும்படியான இந்த கிருபையை கொடுத்த தேவனை நான் துதிக்கிறேன், அவரை ஸ்தோத்திரிக்கிறேன். உங்களோடு சேர்ந்து தேவனை நான் மகிமைப்படுத்துவதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். ஆமென். வசனம் சொல்லுது, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் தேனிலும் தெளித்தேனிலும் அவர் மதுரமானவர், அவர் 1000 பேர்களில் சிறந்தவர். ஆமென். அந்த தேவனை ஆராதிப்பதற்காக தான் நம்ம வந்திருக்கிறோம். ஆகவே கொஞ்ச நேரம் நம் தேவனை மகிமைப்படுத்த போகிறோம், அவரை துதிக்க போகிறோம். அவரை துதிக்கும் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். கர்த்தரை எல்லா காலத்திலும் நான் ஸ்தோத்திரிப்பேன் என்ற வார்த்தையின்படியாய் அவரை துதிப்போம், அவரை மகிமைப்படுத்துவோம், தேவன் மகிமைப்படுவார். ஒரு சில பாடல்களை பாட போகிறோம். இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்த இடம் ஒன்று உண்டு. உலகத்தில் எங்கேயுமே அன்பில்லாத இடத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மாய்மாலமான அன்பு, நிரந்தரமில்லாத அன்பு, நிச்சயமில்லாத அன்பு. ஆமென். ஆனால் இது எல்லாம் நிறைவா இருக்கிற ஒரு இடம் பரலோகம். ஆமென். ஆண்டவருடைய இடத்துல, அவர் இருக்கும் இடத்துல நிறைவான அன்பு, சந்தோஷம், சமாதானத்தை தேவன் வைத்திருக்கிறார். ஆகவே சேர்ந்து மகிமைப்படுத்தலாம். கர்த்தர் மகிமைப்படுவார், நம்மை ஆசீர்வதிப்பார். பாடலாமா? இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்த இடம். பாடி மகிமைப்படுத்தி தேவ நாமத்தை மகிமைப்படுத்தலாம். பண்ணலாமா? சேர்ந்து பாடி மகிமைப்படுத்த போறோம். இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. உயர்வும் இல்லை, அங்கு தாழ்வும் இல்லை, ஏழை இல்லை, பணக்காரன் இல்லை. உயர்வும் இல்லை, அங்கு தாழ்வும் இல்லை, ஏழை இல்லை, பணக்காரன் இல்லை. ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் ஆண்டிடுவார். ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் ஆண்டிடுவார். இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. பாவம் இல்லை, அங்கு சாபம் இல்லை, வியாதி இல்லை, பசி இல்லை. படலமா? பாவம் இல்லை, அங்கு சாபம் இல்லை, வியாதி இல்லை, கடும் பசியும் இல்லை. பாவம் இல்லை, அங்கு சாபம் இல்லை, வியாதி இல்லை, கடும் பசியும் இல்லை. ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் காத்திடுவார். ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் காத்திடுவார். இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. இன்பம் உண்டு, சமாதானம் உண்டு,
வெற்றி உண்டு, துதி பாடல் உண்டு. பாடலாமா? இன்பம் உண்டு, சமாதானம் உண்டு, வெற்றி உண்டு, துதி பாடல் உண்டு. இன்பம் உண்டு, சமாதானம் உண்டு, வெற்றி உண்டு, துதி பாடல் உண்டு. ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் நீந்திடுவார். ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் நீந்திடுவார். இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் ஒன்று. இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. அது இயேசுவின் குடும்பம். ஆமென். அங்கு உயர்வு கிடையாது, அங்கு தாழ்வு கிடையாது, அங்கு ஏழை கிடையாது, அங்கு பணக்காரன் கிடையாது. ராஜாதி ராஜா தான் இயேசு. அவர் தான் அங்கு ஆண்டு கொண்டிருக்கிறார். அங்கு பாவம் இல்லை, அங்கு சாபமும் இல்லை, அங்கு வியாதி இல்லை, கடும் பசி கிடையாது. ராஜாதி ராஜா இயேசு அவர் என்றென்றைக்கும் எங்களை காத்திடுவார். அருமையான தம்பி ரூபன், God bless you ராஜா. கர்த்தர் உன்னை அதிகமாய் ஆசீர்வதிப்பார். ஆமென். உன்னையும் நீ கையிடும் வேலையும் நீ தனிமையில் இருக்கும்போது கர்த்தருடைய கரம் உண்மையில் பலமா இருந்து எல்லாம் தேவையும் கர்த்தர் சந்திப்பார். மடிய ராஜா, God bless you ராஜா. கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். அவர் உன்னை ஆசீர்வதிக்கிறார், உன் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். உன்னை தொடர்ந்து உன்னையும் உன் குடும்பத்தையும் கர்த்தர் நடத்துவார். அருமையான பிரதர் பிரதீப், God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் தேவைகளை எல்லாம் சந்திப்பார். குறைகள் நிறைவாய் மாறும். மனுஷனை நம்புவதை விட்டுவிட்டு கர்த்தர் மேல் பற்றுதலா இருங்க. உங்கள் தேவைகளை எல்லாம் கர்த்தர் சந்திப்பார். மீண்டுமா இந்த பாடலினுடைய 2 கவியை பாட போறோம். உயர்வு கிடையாது தேவ சமூகத்துல, தாழ்வு கிடையாது, அங்க ஏழையும் கிடையாது, பணக்காரனும் கிடையாது. ராஜாதி ராஜர் ஒருவரே, அவரே அங்கு அரசாழ்வார். ஆமென். சேர்ந்து பாடி மகிமைப்படுத்தலாம். அருமையான பாடல் பாடலாமா? ஜீசஸ். இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு. சொல்லமா? உயர்வும் இல்லை, அங்கு தாழ்வும் இல்லை, ஏழை இல்லை, பணக்காரன் இல்லை. உயர்வும் இல்லை, அங்கு தாழ்வும் இல்லை, ஏழை இல்லை, பணக்காரன் இல்லை. ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் ஆண்டிடுவார். ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் ஆண்டிடுவார். குடும்பம் உண்டு உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. பாவம் இல்லை, அங்கு சாபம் இல்லை, வியாதி இல்லை, கடும் பசியும் இல்லை. பாவம் இல்லை, அங்கு சாபம் இல்லை, வியாதி இல்லை, கடும் பசியும் இல்லை. ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் காத்திடுவார். ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் காத்திடுவார். கிறிஸ்துவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. நீ இயேசுவின் குடும்பத்தில் இருப்பாய் என்றால் உன் வாழ்க்கையில் இது எல்லாமே இருக்காது. எது திரும்ப இருக்கும்? இன்பம் இருக்கும், சமாதானம் இருக்கும், வெற்றி இருக்கும், துதிப்பாடல் இருக்கும். ஆமென். வசனம் சொல்லுது, தேவனை இவ்வளவு சமீபமாய் பெற்ற பெரிய ஜாதியர்
எத்தனையோ பேர் தெய்வத்தை தேடி எல்லாம் எங்கெங்கேயோ போறாங்க. ஆனா நீ இருக்கிற இடத்துல உன்னை தேடி வந்து உன்னை ஆசீர்வதிக்கும் ஒரே தெய்வம் என்னுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. எவ்வளவு பெரிய தெய்வம், எவ்வளவு அன்புள்ள தெய்வம். எனக்கெல்லாம் டைம் கிடையாது, நீ வந்து என்ன பாரு அப்படின்னு சொல்ற தெய்வம் நம்முடைய தேவன் கிடையாது. என் மகனே, நீ என்னை உண்மையா கூப்பிட்டா இன்னைக்கு உன்னை சந்திக்க உன் வீடு தேடி நான் வருவேன். எப்பேற்பட்ட தெய்வம். ஆமென். அவரை பாடாம யாரங்க பாட போறோம்? உலகத்துல அன்புள்ள தெய்வம், எல்லா தேவர்களிலும் பெரிய தெய்வம் அவர் ஒருவரே. அவரை தான் ஆராய்த்து கொண்டிருக்கிறோம். இன்னொரு பாடலை பாட போறோம். இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் என் தேவன் பரிசுத்தரே. எல்லாருக்கும் தெரிந்த பாடல் தான். சேர்ந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போறோம். இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்கிறவர் என் இயேசு, அவர் பரிசுத்தர். சேர்ந்து பாடி மகிமைப்படுத்தலாம். ஜீசஸ். Praise the Lord. Hallelujah. Praise the Lord. பல்லமா. இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் என் தேவன், அவர் பரிசுத்தர். வாக்குகள் பல தந்து என்னை அழைத்தவர், ஒரு தந்தை போல என்னை சுமந்தவர். சேர்ந்து பாடி மகிமைப்படுத்தலாம். ரெடியா? இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவன் பரிசுத்தரே. இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவன் பரிசுத்தரே. வாக்குகள் பல தந்து அழைத்தவரே, ஒரு தந்தை போல என்னை தூக்கி சுமந்தி. வாக்குகள் பல தந்து அழைத்தவரே, ஒரு தந்தை போல என்னை தூக்கி சுமந்தி. நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எங்கள் சொந்தமாடி. உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பாரிப்போம், ஆனத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம். இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எங்கள் சொந்தமாடி. உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பாரிப்போம், நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம். அவர் நாமத்தினால் தான் நமக்கு ஜெயம். ஜெயம் கொடுக்கும் தேவன் அவர் ஒருவர். அருமையான பால் சதீஷன், பிரைஸ் தி லார்ட். உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் கர்த்தர் அதிக அதிகமாய் ஆசீர்வதிப்பார். உங்கள் தேவைகள் எல்லாம் கர்த்தர் சந்திப்பார். எந்தெந்த நன்மைகள், எந்தெந்த கிருபைகள், எந்தெந்த ஆசீர்வாதங்கள் உங்கள் குடும்பத்தில், உங்கள் வாழ்க்கையில், உங்கள் பிஸ்னஸில் தடைப்பட்டு போச்சு, சகலத்தின் தேவன் வருகின்ற நாட்களில் இரட்டிப்பாய் கொடுத்து உங்களை மகிமைப்படுத்துவார். வசனம் சொல்றது, தேவனை நம்பினோர் தரித்திரரான கிடையாது, அவரை நம்பினோர் பிள்ளைகள் வெட்கப்பட்டு போனதும் கிடையாது. ஆமென். ஆகவேதான் வசனம் சொல்றது, கர்த்தரை நம்பி நன்மை செய், கர்த்தர் உங்களை விருத்தியாக்குவார். ஆமென். அவர் உங்களை கட்டுவார், உங்களை இடிக்க மாட்டார். சேர்ந்து பாட போற மீண்டுமா. இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் நீங்கள் தேவன் பரிசுத்தர். சேர்ந்து பாடி மகிமைப்படுத்தலாம். பண்ணலாமா? இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவன் பரிசுத்தரே. இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவன் பரிசுத்தரே. வாக்குகள் பல தந்து அழைத்தவரே, ஒரு தந்தை போல என்னை தூக்கி சுமந்தி. வாக்குகள் பல தந்து அழைத்தவரே, ஒரு தந்தை போல என்னை தூக்கி சுமந்தி. நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எங்கள் சொந்தமானி. உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பாரிப்போம், நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம். இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எங்கள் சொந்தமானி. உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பாரிப்போம்,
படைத்தவர் எங்களை தேடி வந்து படலாமா? எதிர்காலம் இல்லாமல் ஏங்கி நின்றோம், காலத்தை படைத்தவர் தேடி வந்தீர். எதிர்காலம் இல்லாமல் ஏங்கி நின்றோம், காலத்தை படைத்தவர் தேடி வந்தீர். சிறையிருப்பை மாற்றி தந்தீர், சிறுமாயின் ஜனம் என்னை உயர்த்தி வைத்தீர். சிறையிருப்பை மாற்றி தந்தீர், சிறுமாயின் ஜனம் என்னை உயர்த்தி வைத்தீர். நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எங்கள் சொந்தமானி. உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பாரிப்போம், நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம். இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எங்கள் சொந்தமானி. உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பாரிப்போம், நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம். செங்கடலை கண்டு நாங்கள் சோர்ந்து போனோம், யோர்தானின் நிலை கண்டு அஞ்சி நின்றோம். பயப்படாதே என்று சொன்னவர் எங்கள் முன் செல்கிறார். படலாமா? யோர்தானை கண்டு அஞ்சி நின்றோம், யோர்தானின் நிலை கண்டு அஞ்சி நின்றோம். செங்கடலை கண்டு சோர்ந்து போனோம், யோர்தானின் நிலை கண்டு அஞ்சி நின்றோம். சொல்லமா? செங்கடலை கண்டு சோர்ந்து போனோம், யோர்தானின் நிலை கண்டு அஞ்சி நின்றோம். பயப்படாதே முன் செல்கிறேன் என்று உரைத்து எம்மை நடத்தி சென்றீர். பயப்படாதே முன் செல்கிறேன் என்று உரைத்து என்னை நடத்தி சென்றீர். இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எங்கள் சொந்தமானி. உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம். இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவன் நீர் பரிசுத்தரே. இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவன் நீர் பரிசுத்தரே. வாக்குகள் பல தந்து அழைத்தவரே, ஒரு தந்தை போல என்னை தூக்கி சுமந்தி. வாக்குகள் பல தந்து அழைத்தவரே, ஒரு தந்தை போல என்னை தூக்கி சுமந்தி. நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எங்கள் சொந்தமானி. உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம். இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எங்கள் சொந்தமானி. உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம். ஆமென். அவர் நாமத்தினாலே எங்களுக்கு ஜெயம். அருமையான ஃப்ரீடமா உன்னை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. வசனம் சொல்கிறபடி உன் தகப்பனும் உன் தாயும் கைவிட்டால் கர்த்தர் உன்னை சேர்த்துக் கொள்வார். அமேன். திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் அவர். அமேன். தேவைகளை சந்தித்து தகப்பன் தாய் இருந்து செய்ய வேண்டிய சகல காரியங்களை கர்த்தர் நன்மையா உனக்கு விசேஷமா செய்ய போகிறார். ஸோ யூ ஆர் பிளஸ்ட். கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். அருமையான மகள் திவ்யா, காட் பிளஸ் யூ மா. கர்த்தர் உன்னோடு இருக்கிறார், உன் குடும்பத்தோடு இருக்கிறார். அவர் உன்னை ஆசீர்வதிப்பார். தைரியமா இரு. குறைவை கண்டு சோர்ந்து போகாதே. நிறைவானது வரும் பொழுது குறைவுகள் ஒழிந்து போகும். இரண்டாவது கவியை மீண்டுமாய் பாட போறோம். செங்கடலை கண்டு நாங்கள் சோர்ந்து போனோம், யோர்தானின் நிலை கண்டு நாங்கள் அஞ்சி நின்றோம். ஆண்டவர் சொன்னார். நிறைய பேர் நேரத்தில் நிறைய சூழ்நிலையில ஒரு சில காரியம் நமக்கு செங்கடலை போல காணப்படலாம், யோர்தானை போல காணப்படலாம். இது எப்படிங்க நம்ம தாண்ட போறோம்? இதோட முடிஞ்சிடுச்சா அப்படின்னு நினைப்போம். போன வாட்டியே சொன்னேன், இந்த ஃப்ளைட்டோட ரன்வே பார்த்தீங்கன்னா ஒரு சர்டன் டிஸ்டன்ஸ் தான் இருக்கும். அதுக்கப்புறம் ரன்வே கிடையாது. அப்போ முடிஞ்சிடுச்சா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இல்லைங்க,
அதுக்கப்புறம் இது வரைக்கும் நீங்க ஓடினது உண்மை. அதன் பிறகு கர்த்தர் உங்களை பறக்க செய்ய போகிறார். இந்த பிரச்சனைக்கு மேலாக யோர்தான் வந்தது உண்மை, செங்கடல் வந்தது உண்மை, அவளுக்கு தடையா இருந்தது உண்மை, அவளுக்கு வழிவிடாம இருந்தது உண்மை. ஆனா தேவன் நினைச்சார்னா செங்கடலுக்கு நடுவில் ஒன்று நடத்தி செல்வார். ஆமென். ஆகவே எங்க வழி இல்லையோ அங்க உனக்காக தேவன் வழிகளை உண்டு பண்ணுகிற தேவனா இருக்கிறார். ஆமென். நான் உனக்கு முன்பாக போய் நான் கோணலானவர்களை செவையாக்குவேன், நான் உனக்கு வழியை ஆயத்தம் பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆகவே நிச்சயமாய் கர்த்தர் உங்க வாழ்க்கையை செய்வார். மடியர் லோகேஷ், காட் பிளஸ் யூ ராஜா. கர்த்தர் உன்னையும் உன் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார். மைடியர் மில்டன் ராஜ், காட் பிளஸ் யூ. கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். இரண்டாவது கவியை பாடலாமா? செங்கடலை கண்டு நாங்கள் சோர்ந்து போனோம். ஆண்டவர் எங்கள் சோதனையை கண்டு, எங்கள் பிரச்சனையை கண்டு, எங்கள் சூழ்நிலையை கண்டு நாங்கள் சோர்ந்து போனது உண்மை. ஆனா ஆண்டவர் சொன்ன, பயப்படாதே, நான் உனக்கு முன்னாடி போறேன்னு எனக்காக முன்பாக போய் எனக்காக பாதையை செவைப்படுத்தின தேவன் என்னோட இருக்கிறார். ஆகவே நான் பயப்பட மாட்டேன். பாடி மகிமை பாடுதலாம். செங்கடலை கண்டு சோர்ந்து போனோம், யோர்தானின் நீலை கண்டு அஞ்சி நின்றோம். செங்கடலை கண்டு சோர்ந்து போனோம், யோர்தானின் நீலை கண்டு அஞ்சி நின்றோம். பயப்படாதே, முன் செல்கிறேன் என்று உரைத்து என்னை நடத்தி சென்றேன். பயப்படாதே, முன் செல்கிறேன் என்று உரைத்து என்னை நடத்தி சென்றேன். இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே என்னும் சொந்தமானி. உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம். இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே என்னும் சொந்தமானி. உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம். அவர் நாமம் அறிந்த பிள்ளைகளுக்கு ஜெயம் நிச்சயம். ஆமென். ஆகவே எது நடுவா வந்தாலும் அதை குறித்து கவலைப்படாதீங்க. அதுக்கு மேல ஏறி நடக்க தேவன் உங்களுக்கு கிருபை கொடுப்பார். தாவீது ஆடுகளை மேய்க்க போகும்போது அவர் சிங்கம் வந்தாலும் பயப்பட மாட்டார், கரடி வந்தாலும் பயப்பட மாட்டார். எல்லாத்தையும் நம்ம பேப்பர் கிழிச்சு போடுற மாதிரி கிழிச்சு போட்டு போயிட்டே இருப்பார். அதே போல் உன் வாழ்க்கையில எது எதிர்க்க வந்தாலும் முதல்ல அதை சந்திக்க திராணி உள்ளவர்களா இருக்கும். ஐயோ, இது கொரோனாவே எங்களால் பார்க்க முடியல, அது உங்களை ஒண்ணுமே பண்ணாதுங்க, பயப்படவே பயப்படாதீங்க. ஆமென். என்ன வசனம் சொல்லுது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்போனுக்கு நேரிடாது. ஆமென். எனக்கு அடைக்கலமா இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாக்கி கொண்டபடினாலே பொல்லாப்போனுக்கு நேரிடாது. உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான், என் உள்ளங்கைகளிலே உன்னை வழங்கி வச்சிருக்கிறேன். நீ மரணர்களின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் நான் உன் கூட வருவேன். இப்படி இவ்வளோ வாக்குத்தத்தங்களை கொடுத்த தேவன் நம்மளை எப்படிங்க கைவிடுவார்? அந்த உலகத்துல கோடி கோடியாய் சேர்த்தவங்க, உலகத்தை ஆதாயப்படுத்தினவங்க தங்கள் ஜீவனை நஷ்டப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நாம் லாபமாகிய கர்த்தரை ஆதாயமாக்கி கொண்டதுனால மரணம் நம்மை பார்த்து ஓடிக்கொண்டிருக்கிறது, பலவீனம் நம்மை பார்த்து ஓடிக்கொண்டிருக்கிறது, கொள்ளை நோய் நம்மை பார்த்து பயந்து கொண்டிருக்கிறது. ஆமென். அதுதான் 91ஆம் சங்கீதம் 7ஆம் வசனம், உன் பக்கத்துல 1000 பேர், உன் வலது பார்த்து 16,000 பேர் விழுந்தா கூட எதுவும் ஒன்று டச் பண்ண முடியாது. ஆமென். ஏன்னா வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் அவர் என்னோடு இருக்கிறார். கர்த்தரை எப்பொழுது எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் வலது பார்சல் இருக்கிறார், நான் அசைக்கப்படுவதில்லை. ஆமென். என் தலையில இருக்கிற முடியை கூட அவர் எண்ணி வச்சிருக்கிறாருங்க. அவர் சித்தம் இல்லாம ஒரு முடி கூட தலையில நிக்கல விடாது. எவ்வளவு அன்புள்ள தேவன். ஆமென். அவரை துதிக்கும் போது, அவரை உயர்த்தும் போது தேவன் எப்படிங்க நம்மளை மறப்பார்? வசனம் சொல்லுது, இஸ்ரவேலை காக்கிற தேவன் அவர் உறங்குவதும் இல்லை, அவர் தூங்குவதும் இல்லை.
நமக்கு ஒரு மணி நேரம் டைம் கிடைச்சா, ஒரு ரெஸ்ட் கிடைச்சா, ஒரு சின்ன தூக்கம் போட்டுறது போயிட்டு ரெஸ்ட். ஆனா நம்மை காக்கிறது அவர் உறங்காமல் தூங்காமல், அவர் 24/7 அப்படி கூட சொல்ல முடியாது, அவர் 365/7 அப்படியும் சொல்ல முடியாது. வாழ்நாள் எல்லாம் நம்மை கண்ணின் மணி போல பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார். ஆமென். இமை பொழுது உன்னை கைவிட்டாலும் உருக்கமான இரக்கங்களினாலே உன்னை எனக்கென்று சேர்த்துக் கொள்வேன் என்று சொன்னார். ஆமென். என் கால் சறுக்குகிறது என்று சொல்லும் போது, கர்த்தாவே உமது கிருபை என்னை தாங்குகிறது. எப்பேற்பட்ட வாக்குத்தத்தம் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே கவலைப்படாதீங்க. 31ஆம் தேதியோட ஊரடங்கு முடியுமா? தெரியாது. ஆலயங்கள் திறக்கப்படுமா? தெரியாது. ஆனா ஒரு நிச்சயம், நான் உள்ளளவு என் தேவனை கீர்த்தனம் பண்ணி கொண்டே இருப்பேன். 34ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம், கர்த்தரை நான் எல்லா காலத்திலும் நான் ஸ்தோத்தரித்துக் கொண்டே இருப்பேன். அவர் துதி எப்பொழுதே வாயில் இருக்கும். உயர்வானாலும் தாழ்வானாலும் ஜீவனானாலும் மரணமானாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு எதுவுமே பிரிக்க முடியாது. இந்த விசுவாசம் நமக்குள்ள இருக்கும்போது, ஆமென், நம்ம எதுக்குங்க கவலைப்படணும், எதுக்குங்க பயப்படணும்? முன்னேறி சில தேவன் கிருபை செய்வார். நான் ஒரே ஒரு பாடலை பாடிவிட்டு கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் சுருக்கமாய் ஒரு 5 நிமிடம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானித்து நான் உங்களுக்காக செபித்து முடிக்க போகிறேன். ஒரு பழைய அருமையான பாடல். இயேசு ராஜனே உம் திவ்ய கிருபையே பட்டு போன எந்தன் வாழ்வை செழிக்க வைத்ததே என்ற ஒரு பாடல். அனைவருக்கு தெரிஞ்சிருக்காது, என் கூட சேர்ந்து பாடி மகிமைப்படுத்துங்க. இயேசு ராஜனே உம் திவ்ய கிருபையே பட்டு போன எந்தன் வாழ்வை செழிக்க வைத்ததே, உயிருள்ள நாளெல்லாம் உம்மை உயர்த்துவேன், வாழ்கின்ற நாளெல்லாம் உமக்காய் ஓடுவேன் என்கிற அந்த பாடல் பாடி மகிமைப்படுத்தலாமா? Praise the Lord. ராஜனே உன் திவ்ய கிருபையே பட்டு போன எந்தன் வாழ்வை செழிக்க வைத்ததே. ராஜனே உன் திவ்ய கிருபையே பட்டு போன எந்தன் வாழ்வை செழிக்க வைத்ததே, உயிருள்ள நாளெல்லாம் உம்மை உயர்த்துவே, வாழ்கின்ற நாளெல்லாம் உமக்காய் ஓடுவே, உயிருள்ள நாளெல்லாம் உம்மை உயர்த்துவே, வாழ்கின்ற நாளெல்லாம் உமக்காய் ஓடுவே. ராஜனே உன் திவ்ய கிருபையே போன எந்தன் வாழ்வை செழிக்க வைத்ததே. ராஜனே உன் திவ்ய கிருபையே போன எந்தன் வாழ்வை செழிக்க வைத்ததே. எல்லாராலும் நான் நல்லப்பட்டாலும், எல்லாராலும் நான் நல்லப்பட்டாலும், அன்பான தேவனே என்னை உயர்த்தினே, அன்பான தேவனே என்னை உயர்த்தினே. எல்லாராலும் நான் நல்லப்பட்டாலும், எல்லாராலும் நான் நல்லப்பட்டாலும், அன்பான தேவனே என்னை உயர்த்தினே, அன்பான தேவனே என்னை உயர்த்தினே, உயிருள்ள நாளெல்லாம் உம்மை உயர்த்துவே, வாழ்கின்ற நாளெல்லாம் உமக்காய் ஓடுவே, உயிருள்ள நாளெல்லாம் உம்மை உயர்த்துவே, வாழ்கின்ற நாளெல்லாம் உமக்காய் ஓடுவே. ராஜனே உன் திவ்ய கிருபையே பட்டு போன எந்தன் வாழ்வை செழிக்க வைத்ததே.
இயேசுராஜனே உம் திவ்ய கிருபையே பட்டு போன எந்தன் வாழ் செழிக்க வைத்ததே. அந்தகாரமே என் வாழ்க்கையானது, அந்தகாரமே என் வாழ்க்கையானது, விளக்கேற்றி வைத்த என் அன்பு தெய்வமே, விளக்கேற்றி வைத்த என் அன்பு தெய்வமே. அந்தகாரமே என் வாழ்க்கையானது, அந்தகாரமே என் வாழ்க்கையானது, விளக்கேற்றி வைத்த என் அன்பு தெய்வமே, விளக்கேற்றி வைத்த என் அன்பு தெய்வமே. உயிருள்ள நாளெல்லாம் உம்மை உயர்த்துவே, வாழ்கின்ற நாளெல்லாம் உமக்காய் ஓடுவே. உயிருள்ள நாளெல்லாம் உம்மை உயர்த்துவே, வாழ்கின்ற நாளெல்லாம் உமக்காய் ஓடுவே. இயேசுராஜனே திவ்ய கிருபையே பட்டு போன எந்தன் வாழ் செழிக்க வைத்ததே. இயேசுராஜனே உம் திவ்ய கிருபையே பட்டு போன எந்தன் வாழ் செழிக்க வைத்ததே. உயிருள்ள நாளெல்லாம் உம்மை உயர்த்துவே, வாழ்கின்ற நாளெல்லாம் உமக்காய் ஓடுவே. உயிருள்ள நாளெல்லாம் உம்மை உயர்த்துவே, வாழ்கின்ற நாளெல்லாம் உமக்காய் ஓடுவே. இயேசுராஜனே உம் திவ்ய கிருபையே பட்டு போன எந்தன் வாழ்வு செழிக்க வைத்ததே. இயேசுராஜனே உம் திவ்ய கிருபையே பட்டு போன எந்தன் வாழ்வு செழிக்க வைத்ததே. ஆமென். பட்டு போன வாழ்க்கைய செழிக்க வைக்கிற தேவன் நம்முடைய தேவன். அவர் நெறிந்த நாணலை அவர் முறியாதவர், அவர் மங்கி எரிகிற திரியை அவர் அணையாத தேவன் என்று வேத வசனம் சொல்லும். உங்க வாழ்க்கையில இதெல்லாம் மங்கி எரிதோ, அணைஞ்சிருமா நின்றுடுமான்னு நினைக்கலாம். என் தேவன் ஒருபோது மங்கி எரிகிற தீயை அவர் அணைக்கிற தேவன் கிடையாது. உன் வாழ்க்கையில கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சம் என்று ஏசாயா 60:20 ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். ஆமென். அவர் உனக்கு நித்திய வெளிச்சமா இருப்பார்னா உன் வாழ்க்கையில இருக்கிற துக்க நாட்கள் முடிந்து போகும். ஆமென். Praise the Lord. இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு பேசும்படியாய் கொடுத்த வார்த்தை கண்ணீரை களிப்பாய் மாற்றுகிற தேவன். ஆமென். அநேகர் பார்த்தீங்கன்னா யாருன்னா ஒரு சிலர்கிட்ட தங்களோட கஷ்டத்தை சொல்லி அழுதாங்கன்னா தங்க மனசுல இருக்கிற பாரம்லாம் குறைஞ்சு போயிடுன்னு நினைப்பாங்க. அப்படின்னு நினைப்பாங்க மனசுல. இன்னும் தெரியல பிரதர், என்னன்னு தெரியல சிஸ்டர், உங்ககிட்ட என் கவலையெல்லாம் சொல்லி அழுதா என் மனசெல்லாம் நிம்மதியா இருக்கும்னு நினைப்பாங்க. அவங்க நினைப்பாங்க அவங்ககிட்ட சொன்னா அவங்க எல்லாத்தையும் அப்படியே வச்சிருப்பாங்கன்னு. அந்த மாதிரி நிறைய இருக்கிற ஆட்கள்லாம் 99.9% கிடையாது. ஆமென். உங்ககிட்ட நல்லா அவங்கள ஆறுதல் படுத்துற மாதிரி ஆறுதல் படுத்திட்டு பின்புறமாய் போய் உங்களை குறித்து தூற்றி தெரிவார்கள். ஆனா உங்களை ஏமாற்றாத, உங்களை குறித்து புறம் கூறாத, உங்கள் கண்ணீருக்கு பதில் கொடுக்கிற ஒரே இடம் எங்கன்னா அது தேவ சமூகம்தான். தேவ சமூகத்துல நீங்க கண்ணீர் சிந்தும் போது அந்த கண்ணீருக்கு பதில் உண்டு. ஆனா மனுஷனிடத்துல உலகத்துல நீங்க சிந்துகிற கண்ணீருக்கு பதிலும் கிடையாது, பிரயாசமும் கிடையாது. ஆமென். ஆகவே கண்ணீர் சிந்துவது அது தேவ சமூகமா இருக்கும் என்றால் அந்த கண்ணீரை என் தேவன் ஆனந்த களிப்பாய் மாற பண்ணுவார். ஆமென். வசனம் சொல்லுது, தேவன் நம்முடைய கண்ணீரை அவர் துருத்தியில் வைத்திருக்கிறார். ஆமென். உங்கள் கண்ணீர் என்னுடைய துருத்தியில் இருக்கிறது, அவர் கவுண்ட்ல வச்சிருக்கிறாரு.
நம் கண்ணீருக்கு கணக்கு வச்சிருக்கிறாரு. ஆமென். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணீர் வர வைக்கிற மாதிரி நம்மள பேசுவாங்க, அப்படி நடப்பாங்க. ஆனா இந்த உலகத்துல உன் கண்ணீருக்கு கணக்கு வச்சு உன் கண்ணீரை துடைத்து உன் கண்ணீரை ஆனந்த களிப்பாய் மாற பண்ணுகிற ஒரே தெய்வம் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரமே. ஆமென். அவர் ஒருவர் தான் உன் கண்ணீரை காண்கிறவர், உன் கண்ணீரை கணக்குல வைக்கிறவர், உன் கண்ணீரை துடைக்கிறவர், உன் கண்ணீருக்கு பதில் கொடுக்கிறவர். பேர்பட்ட தேவன் கண்ணீரை பார்க்கிறாரா, கண்ணீர் கணக்கு வச்சிருக்கிறாரா, இந்த கண்ணீரை துடைச்சு இந்த கண்ணீருக்கு பதில் செய்கிறாரா? எப்பேற்பட்ட தேவனுடைய தேவன். ஆமென். ஆகவே எனக்கு அருமையான தேவச்சனே, நீ கண்ணீர் வடிக்கிற இடம் தேவ சமூகமா இருக்கும் என்றால் அதன் பிறகு உன் கண்ணீர் தேவன் ஆனந்த களிப்பாய் மாற்றுவார். வேதத்துல பார்க்கும்போது அன்னாள் என்று சொல்லுகிற ஒரு சகோதரி இருந்தார். சாமுவேல் புஸ்தகத்துல பார்க்கும்போது சாமுவேலினுடைய தாயார் அன்னாள், அவன் என்ன பண்றா, தேவ ஆலயத்துல போய் தேவ சமூகத்துல தன் இதயத்தை ஊற்றி ஜெபிக்கிறாள், கண்ணீர் சிந்தி ஜெபிக்கிறாள். ஆமென். இதை பார்த்து கொண்டிருந்த சபை ஊழியர் அந்த ஏலி அண்ணாளை பார்த்து சொல்றாரு, அண்ணாளே நீ என்ன மட்டும் நீ குடித்து வெறித்து இருப்பாய், ஏன் இப்படி பண்ற அப்படின்னு சொல்லும் போது அண்ணாள் சொன்னாலாம், ஏலிய அந்த மனுஷனை பார்த்து சொன்னாரா, நான் குடிக்கலைங்க, நான் வெறிக்கல, என் இதயத்தை தேவ சமூகத்தில் நான் ஊற்றி விட்டேன். வசனம் சொல்லுது, அவ எப்ப தேவ சமூகத்துல தன் இதயத்தையும் தன் கண்ணீரையும் சிந்தி ஊற்றி அவள் ஜெபித்தாளோ அதன் பிறகு அவள் முகம் துக்க முகமா இருக்கவில்லை என்று வேதம் சொல்லி இருக்கிறது. அப்போ நீ கண்ணீர் சிந்துகிற இடம் தேவ சமூகமா இருக்கும் என்றால், உன் இதயத்தை ஊற்றுகிற இடம் தேவ சமூகமா இருக்கும் என்றால், அதன் பிறகு தேவன் உன்னை கண்ணீர் சிந்த விட மாட்டார், உன் முகத்தை துக்க முகமாய் விடமாட்டார். ஆமென். அது எங்க போய் நீங்க கண்ணீர் சிந்தாலும் சரி, இதயத்தை ஊத்துனாலும் சரி, அது திரும்ப திரும்ப உங்களை ஊத்தினே இருக்க செய்யதான் போகும். ஆனா தேவ சமூகத்துல நீங்க சிந்துகிற ஒவ்வொரு கண்ணீருக்கும் பதில் உண்டு பிரியமானவர்களே. ஏனென்றால் என் தேவன் அவர் கண்ணீரை காண்கிற தேவன், என் கண்ணீருக்கு கணக்கு வைத்திருக்கிற தேவன்க, என் கண்ணீரை துடைக்கிற தேவன், என் கண்ணீருக்கு பதில் கொடுக்கிற தேவன் அவர் மட்டுமே. அவர் அன்னாளை பார்த்தார், அன்னாளின் கண்ணீரை பார்த்தார். இந்த கண்ணீரை கண்ட தேவன், இந்த கண்ணீருக்கு கணக்கு வச்சு தேவன் இந்த கண்ணீரை துடைத்து இந்த கண்ணீருக்கு பதில் கொடுத்து இந்த கண்ணீரை ஆனந்த களிப்பாய் மாற பண்ணினார். அவர் மல விருப்பத்தின்படியே அவளுக்கு ஒரு சாமுவேலை கொடுத்தார். ஆமென். ஆகவே தேவன் உங்களை கண்ணீர் சிந்த வைக்கிறான்னு நினைக்காதீங்க. உங்க கண்ணீருக்கு பதில் உண்டுங்க. உங்க கண்ணீருக்கு கணக்கை வச்சிருக்கிறார் ஆண்டவர். அவர் ஒருவர் தான் உங்க கண்ணீரை துடைப்பார், அவர் ஒருவர் தான் உங்க கண்ணீருக்கு பதில் கொடுப்பார், அவர் ஒருவரே உங்கள் கண்ணீரை ஆனந்த களிப்பாய் மாற பண்ணுவார். ஆமென். ஆகவே கவலைப்படாதீங்க. கண்ணீர் சிந்துகிற இடம் அது தேவ சமூகமா இருக்க வேண்டும். ஆமென். இதான் சீக்ரெட். ஆகாரை குறித்து பார்க்கும்போது, ஆகார் வனாந்தரத்திலே தன் பிள்ளையோடு நடந்து போகும்போது துருத்தியில் தண்ணீர் செலவழிந்து போயிடும். உடனே கொஞ்ச தூரம் தள்ளி போய் குழந்தைய விட்டுட்டு போய் அவ அழுகுறான், என் குழந்தை சாவறத நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு அவன் அழுவும் போது வானத்துல இருந்து தூதன் வந்து, ஆகாரே உனக்கு என்ன சம்பவிச்சது, ஏன் அழுகுற அப்படின்னு சொல்லும் போது அவன் சொல்றா, தண்ணி இல்லை, என் குழந்தை சாவ போகுது, என் குழந்தையோட சாவறத நான் பார்க்க மாட்டேன். கண்ணீரின் ஜெபத்திற்கு தேவன் பதில் கொடுப்பார். கண்ணீருக்கு பதில் உண்டுங்க. அப்ப தூதன் சொன்னார், கவலைப்படாத ஆகாரே, உன் பிள்ளையின் அழுக்குரலின் சத்தத்தை என் தேவன் கேட்டார். பிள்ளை இறக்கிற இடத்துல அவன் அழுத சத்தத்தை என் தேவன் கேட்டபடினால் அவனை தேவன் ஒரு பெரிய ஜாதி ஆக்குவார். நீ பயப்படாதே. ஆமென். நீ கண்ணீர் சிந்துகிற இடம் அது ஆலயமா இருந்தாலும் சரி, நீ வெளியே எங்க இருந்தாலும் சரி. அண்ணாள் பார்த்தீங்கன்னா தேவ ஆலயத்துல அவ கண்ணீர் சிந்தி ஜெபிக்கிறா.
ஆனா ஆகார் பார்த்தீங்கன்னா வனாந்தரத்துல கண்ணீர் சிந்தி அவள் அழுகிறாள். நீ சிந்துகிற இடம் எங்க வேணா இருக்கட்டும், ஆனால் தேவனுடைய சமூகமா இருக்கும் என்றார். அவன் ஆகவேதான் ஆண்டு சொன்னாரு, என் நாமம் உயர்த்தப்படும் எல்லா ஸ்தானத்திலும் நான் இறங்கி வந்து அவளை ஆசீர்வதிப்பேன். இதுக்குன்னு வனாந்தரத்துல எங்கெங்க ஆயுத தேடி போய் உட்கார்ந்து அழுதுருப்பா? ஆமென். உன்னோட கண்ணீர் எந்த இடத்துல இருந்தாலும், அது வெளிப்படையா இருந்தாலும், அது மறைமுகமா இருந்தாலும், அது உன் படுக்கையில இருந்தாலும், உன் தலகாணியில இருந்தாலும், எல்லாம் கண்ணீருக்கும் என் தேவன் பதில வச்சிருக்கிறாரு, கணக்க வச்சிருக்கிறாரு. ஒரு கண்ணீரை துடைப்பார், அதை ஆனந்த களிப்பாய் மாறுவார், அந்த கண்ணீருக்கு பதில் கொடுப்பார். ஆகவே பிரியமானவர்களே, அவர் உங்களை கண்ணீரை காண்கிறது, உங்களை காண்கிற தேவன் மாத்திரம் கிடையாது, உங்கள் கண்ணீரை காண்கிற தேவன். ஆமென். உங்கள் கண்ணீரை கணக்கில் வைத்திருக்கிற தேவன், உங்கள் கண்ணீரை துடைக்கிற தேவன், உங்கள் கண்ணீருக்கு பதில் கொடுக்கிற தேவன், உங்கள் கண்ணீரை ஆனந்த களிப்பாய் மாற பண்ணுகிற தேவன். ஆமென். எசேக்கியாவை பார்த்து ஏசாயா சொன்னாரு, அப்பா நீ சாவ போறியா, உன் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்த சொன்னார் ஆண்டவர். அப்படின்னு சொன்ன உடனே சுவர்புறமாய் திரும்பி ஆண்டவரை நோக்கி அவன் மன்றாடினான். கண்ணீர் விட்டு ஜெபிச்சிருப்பான். வீட்டுக்குள்ள ஆண்டவர் அந்த கண்ணீரை பார்த்தாரு. ஆண்டவர் அந்த கண்ணீருக்கு கணக்கு வச்சிருந்தார். ஆமென். அந்த கண்ணீரை தொடச்சாரு. இன்னும் உனக்கு 5 வருஷம் கூட்டி கொடுக்குறோம், போ, பயப்படாத. ஆமென். அப்ப எப்பேற்பட்ட ஜெபங்கள் விலையேற பெற்றதோ இல்லையோ, இந்த கண்ணீரின் ஜெபம் விலையேற பெற்றது. ஆகவேதான் டிஜிஎல் தினகரன் ஐயாவை பார்த்தீங்கன்னா அவர் கண்ணீர் சிந்தாமல் ஜெபித்ததே கிடையாது. மோகன் சி ஐயாவை பார்த்தீங்கன்னா கண்ணீர் சிந்தி ஜெபிக்கிற ஊழியக்காரர்களை கர்த்தர் கனப்படுத்துகிறார், கர்த்தர் உயர்த்தி கொண்டிருக்கிறார். ஆகவே உங்கள் கண்ணீர் விலையேறப்பட்டதுங்க, தேவையில்லாத இடத்துல போய் சிந்தாதீங்க. ஆகவேதான் ஆண்டவரை பார்த்து எல்லாம் கண்ணீர் சிந்துறாங்க. ஆண்டவர் சிலுவையை தூக்கின்னு போகும்போது அநேக ஸ்திரீகள் ஆண்டவரை பார்த்து அழுத போது ஆண்டவர் சொன்ன வார்த்தை நம்ம சொன்னாரு, அம்மா நீ எனக்காக அழாத, நீ உனக்காக உன் பிள்ளைகளுக்காக அழு என்று சொன்னார். ஆமென். ஆகவே நம் கண்ணீரை காண்கிற தேவன், நம் கண்ணீரை கணக்கில் வைத்திருக்கிற தேவன், நம் கண்ணீரை துடைக்கிற தேவன், நம் கண்ணீருக்கு பதில் கொடுக்கிற தேவன், நம் கண்ணீரை ஆனந்த களிப்பாய் மாற்றுகிற தேவன். நம்மோடு இருக்கிறபடினாலே உன் கண்ணிலிருந்து கர்த்தர் கண்ணீரை வரவிட மாட்டாருங்க. தேவ சமூகத்துல நீ கண்ணீர் சிந்துவாய் என்றால் இந்த உலகத்துல தேவன் உன்னை பிரகாசமாய், உன்னை மகிமையாய், உன் நிமித்தமாய், உன் குடும்பத்தை, உன் சந்ததியை தேவன் ஆசீர்வதிப்பார். ஆகவே கர்த்தரிடத்துல உங்கள் தேவைகளை சொல்லுங்க, கர்த்தரிடத்துல உங்க இதயத்தை ஊத்துங்க, போராடி ஜெபிங்க, கண்ணீர் சிந்தி ஜெபிங்க, அதற்கு பதில் உண்டு. இப்படி செய்யும்போது கர்த்தர் இந்த வார்த்தைகளின்படியாய் உங்களை ஆசீர்வதித்து உங்களை மகிமைப்படுத்துவார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படியாய் உங்கள் கண்ணீரை காண்கிற தேவனாய் இருக்கிறார், உங்கள் கண்ணீரை கணக்கில் வைத்திருக்கிற தேவனாய் இருக்கிறார். நினைக்கலாம், என் கண்ணீர்லாம் யாருக்குங்க தெரியும், நான் எவ்வளோ கண்ணீர் விட்டுருக்கிறேன்னு தெரியுமா அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். நீ வடித்த கண்ணீர் உன் குடும்பத்துக்கு தெரியாமல் இருக்கலாம், உன் பிள்ளைகளுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் தேவன் அவற்றை கணக்கில் வைத்திருக்கிறார். அவர் உங்கள் கண்ணீரை துடைத்து, வசனம் சொல்லுது, அவர் எல்லா முகங்களிலிருந்து கண்ணீரை துடைக்கிற தேவன் என்று வேத வசனம் சொல்லுது. உன் கண்ணீரை ஆனந்த களிப்பாய் மாற பண்ணுவார். எந்த இடத்துல அவ கண்ணீர் சிந்தனை பிறகு, அதன் பிறகு அவள் முகம் துக்க முகமா இருக்கவே இல்லையா, அதன் பிறகு அவள் அளவே இல்லை. ஆமென். ஆகவே தேவ சமூகத்துல உங்கள் தேவைகளை சொல்லுங்க, போராடி ஜெபிங்க. அவர் ஒருவரே உங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவனா இருக்கிறார். இந்த வார்த்தையின்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாமா? அருமையான மிஸ்ஸஸ் ராணி ஆண்டனி ராஜ் மேடம், உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. கர்த்தர் நிச்சயமாகவே உங்களை அதிகமாக நேசிக்கிறார், உங்களை ஆசீர்வதித்து வருகிறார். சார் கொடுத்த நல்ல பரிபூர்ண சுகத்திற்காக என் தேவனை துதிக்கிறேன். மனிஷாக்காக, குழந்தைக்காக, குடும்பத்திற்காக, ஸ்கூலுக்காக அடுத்த ஜெபித்து கொண்டிருக்கிறேன். கர்த்தர் இன்னும் அதிகமாய் உங்களுக்கு கிருபையை கொடுத்து சாருக்கு திரும்ப புதிய பலத்தை கொடுத்து மீண்டுமாய் சார் சந்திக்க தேவன் கிருபை செய்வார். நிச்சயத்தோடு ஓட்டத்தை ஓடுகின்றேன். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிக்கலாமா? அல்ல தகப்பனே, இதுவரை உண்மை துதித்தோம், உண்மை மகிமைப்படுத்தினோம், இந்த வார்த்தைகளை கேட்டோம். இந்த உலகத்தில் அநேகர் எங்கள் கண்ணீரை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால்
நீர் ஒருவரே எங்கள் கண்ணீரை காண்கிற தேவனாய் மாத்திரமல்ல, எங்கள் கண்ணீரை நீர் கணக்கு வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. எங்கள் கண்ணீரை நீர் துடைக்கிற தேவனாய் இருக்கிறீர். எங்கள் கண்ணீருக்கு நீர் பதில் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறீர். எங்கள் கண்ணீரை நீர் ஆனந்த களிப்பாய் மாற பண்ணுகிற தேவனாய் இருக்கிறீர். இந்த நாட்கள் எத்தனை இடத்துல இந்த கண்ணீரை துடைக்க ஆள் இல்லாம ஆண்டவரே மக்கள் அழிந்து போய் கொண்டிருக்கிறார்கள். அப்பா, கிருபையாய் ஒரு விசையாய் நீர் கண்ணோக்கி பார்த்து ஆண்டவரே திராட்சை செடியை விசாரித்தருளும் என்ற வார்த்தையின்படியா இத்தனை நாட்கள் இந்த கொள்ளையின் விழுந்தும் இந்த பிள்ளைகளாகி எங்களை விடுவித்து பரிபூர்ண சுகத்தோடும் செட்டைகள் மறைவில் மறைத்து வைத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் எப்பக்கம் நெருக்கப்பட்டு நாங்கள் ஒடுங்கி போலப்பா. இதுவரை பாதுகாத்த தேவன் தொடர்ந்து உமது பிள்ளைகளை யாவரும் நீர் பாதுகாத்துக் கொள்ளுங்க. இந்த நேரலையை பார்த்து கொண்டுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தனித்தனியாய் பேர் பேராய் குடும்பமாய் கத்தர் ஆசீர்வதிப்பீராக. ஒரு கண்ணீரை கத்து துடைப்பீராக. கண்ணீருக்கு பதில் கொடுப்பீராக. கண்ணீரை ஆனந்த களிப்பாய் மாற பண்ணுவீராக. எங்கள் தேசத்துல பெரிய வந்து கொண்டிருக்கிற இந்த கொரோனாவிலிருந்து ஒரு விடுதலையை கொடுங்கப்பா. இந்த ஊரிலிருந்து விடுதலையை கொடுங்க. அடைக்கப்பட்ட ஆலயங்கள் திறக்கப்படணும் அப்பா. மக்கள் சுகத்தோடு இந்த உலகத்துல ஜீவிக்க கிருபைத்தாங்க. உண்மை மாத்திரம் நம்பி இருக்கிறோம். இது ஒருவரே அற்புதங்களை செய்கிற தேவன். எங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்து மீண்டுமாய் நாங்கள் உமக்காக எளிமை பிரகாசிக்க தேவன் கிருபை செய்ய வேண்டுமாய் எங்கள் மீட்பர் மூலமாய் செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை யாவரையும் ஆசீர்வதித்து கேட்ட வார்த்தையின்படியாய் உங்கள் கண்ணீரை துடைத்து உங்கள் கண்ணீருக்கு பதில் செய்து உங்கள் கண்ணீரை தேவன் ஆனந்த களிப்பாய் மாற பண்ணுவாராக. கர்த்தர் உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you. God bless you. Praise the Lord.